இந்த படத்தில் லீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிங்கிற மாரிலாம் யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம எந்த படத்திலேயே அவ்வளோக்கா பார்த்துருக்க மாட்டோம். ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு முகம் தான் வந்து இந்த படத்தில ஒரு ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருடைய ரோல் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கேயே வந்து சொல்லிர்றேன். பயங்கரமான ஒரு படம், பயங்கரமான ஒரு ரோல் அவர் பண்ணியிருக்காரு. அத தாண்டி பெரிய கேரக்டர் இந்த படத்த வந்து கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய 2 மெயினான பாயிண்ட். ஒண்ணு வந்து இந்த படத்துடைய மெயின் ஆங்கரா இருக்கக்கூடிய நம்ம லால். லால் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப் தான் நம்ம படங்கள்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த படத்துல ஒரு ரீஎன்ட்ரி குடுத்திருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதுக்கேத்த மாரி ஒரு அப்பாவியான ஒரு ரைட்டர் கான்ஸ்டபிளா வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருடைய ரோல் எல்லாமே வந்து பயங்கரமா அவருடைய ரோல் தான் இந்த படத்தையே வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட்டா கேரி பண்ணி கொண்டு போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதுக்கடுத்து படத்துடைய ஆன்டகனிஸ்ட் அதாவது வில்லன் சுஜித் சங்கர் அப்படிங்கிற ஒரு நபர். நம்ம ரீசென்ட்டா ரெட்ரோல கூட பார்த்திருப்போம் அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர். இந்த படத்துல மெயின் ஆன்டகனிஸ்ட்டா வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர சுத்தி தான் வந்து இந்த கதையே வந்து நகருது.